சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். ஐரோப்பாவில் இன்று உலகாயுதம்தான் வழக்கில் உள்ளது. ஐரோப்பாவின் ஆன்மீக விழிப்பிற்கு அறிவுபூர்வமான ஒரு மதம்தான் தேவை. இரண்டற்ற ஒன்றேயான நிர்குண பிரம்ம கருத்தை போதிக்கும் அத்வைதம் ஒன்றுதான் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தர்மம் மறைந்தது போலாகி அதர்மம் தலை தூக்குவது போல் தோன்றும் போதெல்லாம் அத்வைதம் வருகிறது. அதனால்தான் அது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வேர் பிடித்திருக்கிறது. எல்லா பொருட்களும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகளே என்று விஞ்ஞானிகள் சொல்லும்போது அது உங்களுக்கு உபநிடதங்கள் கூறும் கடவுளை நினைவுபடுத்தவில்லையா? பிரபஞ்சத்திற்குள் நுழையும் ஒரே நெருப்பு பல உருவங்களாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதைப் போல பரம்பொருள் ஒவ்வொரு ஆன்மாவின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதோடு இன்னும் எல்லையற்ற மடங்கு உயர்ந்த நிலையிலும் இருக்கிறார் என்று உபநிடதங்கள் கூறுகின்றனவே. விஞ்ஞானம் எந்த பக்கம் சாய்ந்து வருகிறது என்று உங்களுக்கு புரியவில்லையா? இந்துக்கள் மன ஆராய்ச்சியின் மூலமும் தத்துவ ஆராய்ச்சியின் மூலமும் நியாயபூர்வமான ஆராய்ச்சியின் மூலமும் முன்னேறினார்கள். ஐரோப்பியர்கள் புற இயற்கையிலிருந்து தொடங்கினார்கள். இப்போது அவர்களும் இந்துக்களின் அதே முடிவுக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் பிரபஞ்சத்திற்கு வெளியே சொர்க்கத்தில் எங்கோ இருக்கிறார் என்று துவைதம் சொல்கிறது. நம்முடைய ஆன்மாதான் கடவுள் என்றும் அவர் நமக்கு வெளியே இருக்கிறார் என்று சொல்வது தெய்வ நிந்தை என்றும் அத்வைதம் கூறுகிறது. கடவுள் நமக்கு நெருங்கியவற்றுளெல்லாம் நெருங்கியவராக இருக்கிறார். இந்த நெருக்கத்தை விளக்க ஒன்றாயிருப்பது என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் எந்த மொழியிலும் இல்லை. கனவு கூட கண்டிருக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞான அறிவு இன்று வளர்ந்திருக்கிறது. இந்த வேளையில் மத நம்பிக்கை என்ற பெயரில் உலகின் பரந்த இதயங்களை குறுகிய எல்லைக்குள் அடைத்து வைத்திருப்பது முடியாத காரியம். மத நூல்களில் உள்ள அனைத்தையும் அப்படியே நம்பும்படி கூறி மனிதர்களை குறுகிய எல்லைக்குள் அடைக்க முயல்வதால் அவர்களை மிருகங்களாக்கி சிந்திக்கும் திறனற்றவர்களாக்கி இழிவுபடுத்துகிறீர்கள். அவர்களின் அறவாழ்வை அளிக்கிறீர்கள்.